ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இந்தியன் இன்ஸ்டா குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதுரை ஸ்பெஷல் கோனார் கடை கறி தோசைங்க. வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாமா? தேவையான பொருட்கள்: முட்டை 2, சால்னா 1/2 கப், கறி சுக்கா இல்லைன்னா கிரேவி 1 கப், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், தோசை மாவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ கறி தோசை எப்படி பண்ணலான்னு பார்த்துலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அடிச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 தோசை செய்ய போகிறேன், அதனால 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு தோசைக்கு 1 முட்டைன்ற கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம 1 கப் அளவு கறி சுக்கா இல்லைன்னா ஒரு மட்டன் கிரேவி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட ஒரு 1/2 கப் சால்னாவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி அதில் கறி சுக்காவெல்லாம் போட்டுடலாம். கறி சுக்காலேயே ஏற்கனவே எண்ணெய் இருக்கனால இதுக்கு எண்ணெய் தேவை கிடையாதுங்க. இப்போ இதில் நம்ம 1/2 கப் அளவு சால்னாவை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதோட தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இதில் காரம் உங்களுக்கு ஏற்கனவே கூட இருந்துச்சுன்னா சில்லி பவுடரை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ கறியை நல்லா சுண்ட வதக்கிக்கலாங்க. வதக்கும் போது கறி பீசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் தோசையில் போடும்போது பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் கறி குழம்புலேருந்து இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா, எலும்பு இல்லாத கறி பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து அதில் கொஞ்சோண்டு சால்னா ஊற்றி சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சுண்ட வதக்கிக்கோங்க. கறி நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். தோசை சட்டியை நல்லா சூடு பண்ணிடலாங்க. அதில் 2 கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றி நல்லா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். அதில் நம்ம அடித்து வச்ச முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. முட்டை லைட்டாக சைடில் வரும்போது கரண்டியை வச்சு நல்லா தோசை மாவோட அதை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முட்டையை நல்லா இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்த பிறகு இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க. எப்பயுமே இந்த மாதிரி தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கோனார் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை அப்படியே இதில் டேரெக்டாக உடச்சி ஊற்றி மாவோட லைட்டாக கலந்துருவாங்கங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். இப்போ இதில் மட்டன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒன்று போல் நீங்கள் ஈவனாக அதை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நம்ம இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். முக்காவாசி இந்த மாதிரி கறி தோசை பண்ணும்போது சுக்காலேருந்து பண்ணுங்கங்க. கீமாலேருந்து பண்ணிங்கன்னா அந்தளவு டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்ல பீசஸாக இருக்கிற கறியெல்லாம் எடுத்து இதில் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். நல்லா தோசை அடியில் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அது நல்லா வேகட்டுங்க. நான் இன்னைக்கு கறி சுக்காலேருந்து இது பண்ணியிருக்கேன். கறி சுக்காவோட ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. மதுரையில் கோனார் கடை கறி தோசை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாங்க. பாருங்க எவ்வளோ அருமையாக செம்மையாக வெந்திருக்கு. மேலே லைட்டாக கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். வாவ், சூப்பராக டேஸ்டியாக வீட்டிலே சூப்பராக ஒரு கறி தோசை ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கறி தோசை ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க, வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு கறி சுக்காவோ இல்லை குழம்போ வச்சிங்கன்னா நைட்டு இந்த மாதிரி ஒரு கறி தோசை ஊற்றி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கங்க. யாருக்கெல்லாம் கறி தோசைன்னு சொன்ன உடனே மதுரை ஞாபகம் வருதோ அவங்கெல்லாம் கீழே ஒரு லைக்கையும் கமெண்ட்டையும் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்தியன் இன்ஸ்டா குக்கிங். Yummy and tummy!